ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னு லெட் திஸ் கிரேவிங் சோல் ரிட்டையர் சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு விஷயம் மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, நம்ம ஹீரோ என்னதான் பண்ணாலும் ஸ்ட்ராங்காக மாற போகிறது கிடையாது. அண்ட் நம்ம ஹீரோவை பற்றி மற்றவங்க எப்போவுமே வீக் அப்படின்னு நினைக்க போகிறதோ கிடையாது. பட் கதை கன்ஃபியூஷனாக கொண்டு போவாங்க. பட் பொறுமையாக பாருங்கள், கதை புரிய வரும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லெட் திஸ் கிரேவிங் சோல் ரிட்டையர் சீசன் 1 எபிசோட் 7. இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியை தான் காமிக்கிறாங்க. சின்ன வயசாக இருக்கும்போது ஸ்ரீ ரொம்பவே வீக்காக தான் இருக்கா. எனக்கு ஸ்ட்ராங்கான பாடி ஒன்றும் கிடையாது இல்லை அப்படின்னு வா சொல்லவோ, மேபி அதுதான் உனக்கு நல்லதோ என்னமோ, உன் புத்திசாலித்தனத்துக்கு நீ ஆல்கமிஸ்ட் ஆகலாம் நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். இப்போ ப்ரெசென்ட் டைமுக்கு வருது. அந்த ஸ்லைம் இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆயிரும். நம்ம ரெண்டு பேரும் அதை அட்டாக் பண்ணாதன்னு ஸ்ரீ சொல்றா. அப்போ மற்றவங்கள அதை அட்டாக் பண்ணும் தானே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீ அதை திறந்து பார்க்கும்போது அந்த ஸ்லைம் அதுக்குள்ள இல்லை அப்படி தானே, நீ திறக்கும் போது அது எஸ்கேப் ஆயிருக்கலாம் அப்படின்னு ஸ்ரீ சொல்றா. அப்படி இல்லைன்னா பைப் லைன் வழியா எங்கேயாச்சும் தப்பிச்சு போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வா சொல்லவோ, அது எப்படி தப்பிச்சு போச்சுட்டு கேட்கல, அதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு கேட்ட நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இதை விட இப்ப இன்னொரு முக்கியமான மேட்டர் இருக்கு அப்படின்னு வா சொல்றா. உல்ஃப்டனை இன்வெஸ்டிகேட் பண்ண நிறைய ஆளுங்க கிளம்பிட்டு இருக்காங்க. மேஜிக் வர ஆளுங்க ஒரு பக்கம், சோஃபியா பிளாக் ஒரு பக்கம், பிரச்சனை முடிஞ்சு பொறுமையா போய்க்கலாம்னு நினைக்கிற நம்ம ஹீரோ ஒரு பக்கம். கதை அப்படியே கண்டினியூ ஆகுது. அப்சிடியன் கிராஸோட லீடர் வேற யாராச்சும் ஹையர் அபிஷியல் வராங்களான்னு கேட்டா, நீங்க தான் தலைமை தாங்கணும்னு கிராயே சொல்லிட்டாருன்னு சொல்லவும், கிராய் லிஸ் வர அனுப்பி வைக்கல. சரி நானே தான் பாத்துக்கிடணுமா, ஓகே காய்ஸ் எல்லாரும் கேதர் ஆகுங்க, நம்ம ஸ்ட்ராட்டஜியை பத்தி பேசலாம் அப்படின்னு ஆங்கர் சொல்றான். ஸ்லைம் கூட யாராச்சும் சீரியஸா ஃபைட் பண்ணிருக்கீங்களான்னு கேட்கப்போ இல்லன்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. அதுங்களெல்லாம் தெரியாதனமா மிதிச்சே சில பேர் கொண்டிருக்காங்க. எந்த அட்டாக்கை யூஸ் பண்ணாலும் ஸ்லைம் மட்டும் தான் ஈஸியா கொல்ல முடியும் அப்படின்னு எல்லாரும் காமிச்சிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே ஸ்லைம் ஹார்ம்ஃபுல்னு யாருமே நினைக்க மாட்டாங்கன்னு கூட இருக்கவன் சொல்றான். ராய் வேற எதுவோ சொன்னானு கேட்கவும், அது ஜஸ்ட் நார்மல் ஸ்லைம் கிடையாது அப்படின்னு கூட இருக்கவன் சொல்றான். ஸ்லைம் கிட்ட கேர்ஃபுல்லா இருங்கன்னு ஆங்கர் சொன்னா. ஸ்லைம் எல்லாம் பார்த்து யாராச்சும் பயப்படுவாங்களான்னு ஒரு ஹண்டர் கலாச்சிட்டு இருக்கான். வார்னிங் கொடுக்க வேண்டியது என் கடமை, நான் கொடுத்துட்டேன், வீணா செத்து போயிடாத, அட்லீஸ்ட் எங்களுக்கு க்ளோ கொடுத்துட்டாச்சு செத்துப்போ அப்படின்னு ஆங்கர் சொல்றான். அந்த ஹண்டரும் அங்க இருந்து டென்ஷன் ஆகி போயிருந்தான். இந்த சோஃபியா பிளாக் மாதிரியே பார்க்க ஒரு பொண்ணு இருக்கா, ஆல்கமிஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நிக்கிறா. தான் சோஃபியா பிளாக்ங்கிறத இப்ப நமக்கு காமிக்கல, லேப்ல ஸ்ட்ரீயோட அசிஸ்டன்ட் அப்படின்னு வா சொல்றா. ஸ்லைமுக்கு ஏதோ வீக் பாயிண்ட் இருக்கான்னு கேட்கவும், ஸ்லைமை கொல்ற போர்ஷன் ஸ்ட்ரீ கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு வா கொடுக்கவும், அப்போ உண்மையிலேயே ஏதோ சீரியஸா இருக்குது போல ஆங்கர் யோசிக்கிறான். எத்தனை ஹண்டர்ஸ் வந்தாலும் சரி நம்மளோட ரிசர்ச்சை நம்ம கண்டினியூ பண்ணிட்டே தான் இருக்கணும். அவங்கள தடுக்கணும் என்ன பண்ண போறான்னு கேட்கவும், அந்த ஹண்டர்ஸை தடுக்கிற வழியை நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சோஃபியா பிளாக் வந்து மேஜிக் ஸ்டோன் மூலியமா அந்த மாஸ்டர் கிட்ட சொல்றா. ஏதாச்சும் எமர்ஜென்சினா விசில் அடிங்க அப்படின்னு சொல்லி ஆங்கர் எல்லார்கிட்டயும் ஒரு விசில கொடுத்து அனுப்புறான். யாரும் சாகாம உயிரோட திரும்ப வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் இப்ப சீரப் பண்ணி அந்த வோல்ஃப்டன்குள்ள அனுப்பி வைக்கிறாங்க. சாயங்காலம் ஆயிடுச்சு. எல்லா பக்கமும் இவங்க போய் சர்ச் பண்ணி பாக்குறாங்க. பட் ஸ்லைமை பார்க்கல, வோல்ஃப் மட்டும் தான் உள்ள இருக்கு. அப்படின்னா இவ்வளவு நேரம் நம்ம லக்கியா இருந்திருக்கோம் அவ்வளவுதான் சொல்லவும், ஸ்லைம் வரும்னு சொன்னா ஒன்னத்தையோ காணும்னு அந்த ஹண்டர் வந்து கலாய்க்கிறான். இப்ப எங்க போற ஆங்கர் கேட்கும், ஏன்டா ஒண்ணுக்கு போறது கூட சொல்லிட்டு தான் போகணுமா நம்ம திட்டிட்டு போறான். ஹீரோ சொன்னா கரெக்டா தான் இருக்கணும். ஸ்லைமுக்காக இவங்க ரொம்பவே கேர்ஃபுல்லாவே இருக்காங்க. இந்த அப்சிடியன் கிராஸ் ஸ்லைமை பத்தியா தான் எப்படி பயந்தாங்கொழியா இருக்காங்களோ, ப்ரெடிக்ட் பண்ணி சொன்ன அந்த 1000 ட்ரிக்ஸ் இன்னும் நேர்லயே வரல அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா ஏதோ சவுண்ட் கேட்கவும் என்னன்னு சொல்லி அவனும் போய் பாக்குறான். ஒரு நைட் வோல்ஃபை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அந்த மேஜிக் டவரோட ஆளுங்க அதை வச்சு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபோர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது மேல யூஸ் பண்ண வேண்டியதான். அந்த மானா மெட்டீரியலை இன்ஜெக்ட் பண்ணி நம்ம பேசிட்டு இருக்கும்போது இந்த ஹண்டர் டக்குன்னு ஒருத்தனை போய் அட்டாக் பண்றான். பட் இன்னொருத்தன் அவனை அட்டாக் பண்ணிருந்தான். பட் அவன் கையெல்லாம் இறஞ்சுமே கூட அவன் திரும்பியும் வந்து இவங்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். யாரா நீங்க என்னடா பண்றீங்கன்னு கேட்கவும், அந்த 1000 ட்ரிக்ஸ் தான் உன்னை இங்க அனுப்பி வச்சானான்னு கேட்கவும், நானா தாண்டா இங்க வந்திருக்கேன், என்ன நடக்குதுன்னு அந்த ஹண்டர் கேட்கறான். 1000 ட்ரிக்ஸ் இங்க வரலையா, அப்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு அந்த வுல்ஃப் மேல அந்த மானாவை இன்ஜெக்ட் பண்ணிருந்தான். அந்த வுல்ஃப் இப்போ ஒரு மாதிரி வித்தியாசமா டிரான்ஸ்பர் ஆகுது. அது பாக்குறதுக்கு ஸ்லைம் மாதிரியே இருக்கு. ஹைலி கான்சென்ட்ரேட்டட் மானா எல்லாத்தையும் இதை இப்ப அப்சர்வ் பண்ணிரும். கதை முடிஞ்சது அப்படின்னு மேஜிக் டவர் ஆளு கீழே விழுறான். இந்த ஹண்டரும் டக்குன்னு விசில ஊதிக்கிட்டே ஓட ஆரம்பிக்கிறான். தூரத்துல ஏதோ விசில் சவுண்ட் கேக்குது, எல்லாரும் அலாட்டா இருங்க அப்படின்னு ஆங்கர் சொல்றான். சத்த வர இடத்துல எல்லாரும் போய் ரெடியா நின்னுட்டு இருக்காங்க. பார்த்தா அட கெயின் எங்க காணோம் அப்படின்னு சொல்லி ஆங்கர் பாக்குறான். பார்த்தா அந்த கெயின் தான் ஓடி வந்துட்டு இருக்கான். 1000 ட்ரிக்ஸ் சொன்னது உண்மைதான், ஒரு மான்ஸ்டர், அது ஒரு ஸ்லைம் மான்ஸ்டரே தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். எங்க அந்த வுல்ஃப் வந்துட்டு தொடர எல்லாமே வந்து நாசமா போய்கிட்டு இருக்கு. அட உண்மையிலேயே இது ஸ்லைம் தான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஷாக்கிங்கா பாக்குறாங்க. அந்த மேஜிக் டவரால முன்னாடியே சொல்லியிருப்பான் என்ன மேஜிக்கா இருந்தாலும் இதை அப்சர்வ் பண்ணிடணும். சோ மேஜிக் அட்டாக் எதுவுமே அது மேல ஒர்க் ஆக மாட்டேங்குது. அடிப்பட்டு இருக்கிற கெயினுக்கோ டக்குன்னு போயிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ரெண்டு வியர்டான ஆளுங்க அந்த நைட் வுல்ஃப் மேல எதையோ இன்ஜெக்ட் பண்ண அப்புறம் தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லவும், ராயித்தா அவங்க ஊர்ல ஸ்லைமா கொஞ்சம் தெளிவா நீ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா நான் இன்னும் கேர்ஃபுல்லா இருந்திருப்பல்ல அப்படின்னு ஆங்கர் யோசிக்கிறான். எந்த அட்டாக்க ஒர்க் ஆகல, எல்லாரும் இப்போதைக்கு பின்வாங்குங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸ்ட்ரீயோட அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து அந்த ஸ்லைமை கொள்ளக்கூடிய ஒரு கெமிக்கலை இப்ப ஆங்கர் வாங்கி நான் அதை ஷூட் பண்றேன் அப்படின்னு சொல்றான். இப்ப ஆங்கர் அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணி வேற பக்கமா அந்த மான்ஸ்டர் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அந்த ஸ்ட்ரே கொடுத்த கெமிக்கலை தூக்கி அதோட உடம்புக்குள்ள அவன் போட்டுறான். பட் அப்படி இருந்தும் அதுக்கு எதுவும் ஆகல. ஸ்லைமா இருந்தா இது நேரம் செத்துருக்கணுமே அப்படின்னு நம்ம பார்க்கவும், ஆனா மாஸ்டர் கிராய் அது ஒரு ஸ்லைம்னு கன்ஃபார்மா சொல்லல, ஸ்லைம் மாதிரின்னு தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லவும், கிரேவர்ஸோட பிசிக்கல் அட்டாக் ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறதுனால நம்மளாலேயே அதை பண்ண முடியும்னு நினைச்சிட்டானோ என்னமோ
அப்படின்னு அவன் யோசிச்சா இப்போ ஸ்ரீயே டேரக்டா அந்த இடத்துக்கு வந்துருத்தா இந்த பிரச்சனையை நான் போய் ஹேண்டில் பண்றேன் அப்படின்னு ஸ்ரீ கேட்கவோ சரி நம்ம ஹீரோவா அனுப்பி வச்சிருக்கான். ஈவன் லெவல் 8ல கூட நான் இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு மான்ஸ்டர் பார்த்தது இல்ல. பட் அதோட பாடியை பாருங்க மெல்ட் ஆகிக்கிட்டே இருக்கு. அதுக்கு மேஜிக் கண்டினியூஸா தேவை. அதனால தான் அது மேஜிக்கை தேடி இந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கு. இதோட எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு ஃபெயிலியர்ல முடிஞ்சிருக்கு. அது ஐயோ பாவம் அப்படின்னு ஸ்ரீ எதையோ தூக்கி படுவோம். இப்போ ஆங்கரோ கரெக்டா அதை குறி வச்சா அட்டாக் பண்ணிருந்தான். அந்த கெமிக்கல் அந்த wolf மேல படவுமே அது இறந்து போயிடுது. ஆன்டி மானா மெட்டல் அவ தூக்கி போட்டிருக்கா. அது மேல ஒர்க் ஆகுதுன்னு இவங்களும் தெரிஞ்சுக்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சு கார்க் லேட்டா தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். இதுக்கெல்லாம் யார் காரணமா இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ஸ்ரீ சொல்றா. ஸ்ரீ வந்து நம்மளோட பிளானை கெடுத்துட்டாலே அப்படின்னு மேஜிக் டவர் ஆளுங்களும் டென்ஷன் ஆகுறாங்க. என்ன மேஜிக் டவர் ஆளுங்க தான் இதுக்கு காரணமா அப்படின்னு சொல்லி மத்தவங்க கேட்கவும் மாஸ்டர் ஆஃப் மேஜஸ் தான் நம்ம கேபிட்டல்ல இருந்து பேன் பண்ணிட்டோம்னு கேட்கவும் நீங்க நம்புங்க நம்பாட்டி போங்க. நான் அவர் தான் பல காலமா துரத்திட்டு இருக்கேன். ட்ரெஷர் வால்ட்டை பத்தி அவர் தான் ரிசர்ச் பண்ணி ஸ்டடி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லுவோம். அப்படின்னா அவங்க வால்ட்டோட அண்டர் கிரவுண்ட்ல தானே எங்கேயாச்சும் இருப்பாங்கன்னு டாலியா கேட்கவும் கரெக்டா கெஸ் பண்ண ரிசர்ச் பண்ண அவங்களுக்கு கண்டிப்பா பெரிய லெவல் எக்யூப்மெண்ட்டும் தேவைப்படும். உல்ஃப்டன்னு சுத்தி தான் எல்லாம் நடக்குதுன்னா அவங்க பேஸ் ஆஃப் ஆபரேஷனும் இங்க தான். என்கிட்ட ஆன்டி மானா மெட்டல்லாம் கிடையாது. சோ இன்னொரு உல்ஃப் வந்தா சமாளிக்கிறது கஷ்டம்னு சொல்லுவோம். கிராய் வந்து அவன் ஈஸியா எல்லாத்தையும் சமாளிச்சிருவான் அப்படின்னு ஆங்கர் யோசிக்கிறான். நான் ஒன்னும் கிராய் கிடையாது பட் என் பெஸ்ட்டா ட்ரை பண்றேன் அப்படின்னு ஸ்ட்ரீ சொல்றா. அந்த ஸ்ட்ரீ ஒன்னும் பெரிய ஃபைட்டர்லாம் கிடையாது. ஆனாலுமே அவளே விட்டு கொடுக்காம ஃபைட் பண்றா. பார்க்க வீக்கா தெரிஞ்சாலும் அவளையும் குறைச்சி எடை போடாத. அவ என்ன தேவையோ அதுக்காக என்ன வேணா பண்ணுவா. மத்த கிரீவர்ஸ் மாதிரி அவளும் ஒரு மான்ஸ்டர் தான் ஆங்கர் சொல்றான். ஸ்ட்ரீயோட கிளாம் வேற மெயின்டெனன்ஸ்ல இருக்குன்னா அவளால தனியா சமாளிக்க முடியாது. வா போகலாம் அப்படின்னு லிஸ்ட் கத்திட்டு இருக்கா. பொறுமையா போகலாம் நம்ம ஹீரோ கிளான்லயே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நிறைய விஷயங்கள் நடக்கிறதுனால இப்போதைக்கு உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா போக்குற மாதிரி தெரியலாம். நம்ம ஹீரோ அவன் மிஸ் பண்ண ஸ்லைமால ப்ராப்ளம் வரும் அப்படிங்கறது தான் மென்ஷன் பண்ணியிருப்பான். பட் இங்க அந்த மேஜிக் டவர் ஆளுங்க ஸ்லைம் மாதிரி மான்ஸ்டரை மாத்திட்டு இருக்காங்க. இப்படி கோஇன்சிடென்ஸா நடக்கிறது தான் நம்ம ஹீரோ மத்தவங்களுக்கு ஸ்ட்ராங்காவே தெரிஞ்சிட்டு இருக்கான். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.